ஹாய் வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். எல்லாரும் 2021 தொட்டுட்டோம். 5 நாள் ஓடி போயிடுச்சு. மாயா இன்றைக்கி தான் வந்துட்டு யூடியூப்காக ஒரு சமையல் செய்யலான் இருக்கேன். அந்த சமையலை வந்துட்டு வித்தியாசமாக ஏர் ஃப்ரையர் செய்யலான் இருக்கேன். சில பேர் வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்க, சில பேர் அப்படின்னா என்னன்னே தெரியாது, சில பேர் பார்த்துருப்பீங்க, வாங்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய ஏர் ஃப்ரையரில் என்னென்ன சமைக்கலாம் சொல்லி போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். ஸோ மாயாவும் ஏர் ஃப்ரையரில் சமைக்க போகிறேன். ஸோ நிறையா அதில் பாட்டாக சமைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிக்கனை வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 20 மினிட்ஸ்லேயே பேக் பண்ணி எடுத்துடலான்னு வச்சுங்களேன். அன்றைக்கி செஞ்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட காட்ட போகிறோமே. இந்த மாயாவின் பயணத்தில் 2021 ஏதாவது ஒரு சாதனை இருக்கணும் இல்லையா? வெளியே போக முடியல, கொரோனா. வெளியே பறந்து நான் டூர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் பறக்க முடியல. அதை விட மோசமாயிடுச்சு, ஃப்ளைட்டே பறக்காமல் போயிடுச்சு. ஸோ இப்படிலாம் நிறைய தடுக்கல்கள். பட் இருந்தாலும் இருந்த இடத்துல ஒரு சேவை செய்யணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு சேவை செய்து முயற்சி பண்ணுறேன். அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், நீங்கள் வந்து சொந்தமாக ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது இந்த கொரோனா காலத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நிறையா லேடிஸ் வந்துட்டு புதுசாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டிலே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்தமாக லிப்ஸ்டிக்லாம் செஞ்சுருக்காங்க, லிப் க்ளோஸ் செஞ்சுருக்காங்க, கேக் செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். அதாவது என்னோட ஒவ்வொரு சமையலையும் ஒரு ஆளை பற்றியும் அவங்களோட என்ன செய்கிறாங்க, அவங்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி வாங்கலாம், அந்த ப்ராடக்ட்ஸில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் தான், இந்த சமையலில் தான் முதல் ப்ராடக்ட்ஸை ஆரம்பிக்க போகிறோம். அதாவது SSR என்டர்பிரைஸ் அவங்களோட கேக்கு. அவங்களோட கேக் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையர்னா என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட காட்டுறேன். ஓகே, இது ஏர் ஃப்ரையர். இது வந்து கரண்டில் தான் போடணும். ஸோ இது கரண்டில் தான் போடணும். இது வந்து உள்ளுக்கு நம்ம அந்த சிக்கன் வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது சமைக்கிறதுக்கோ இடம். மேலே வந்து ஒரு ஹோலாக ட்ரே இருக்குது. கீழேயும் செய்யலாம், நம்ம இதை கழட்டிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஹோலில் கூட வைக்கலாம். ஓகே, ஸோ நாம் இதை வச்சுட்டு டைம் செட் பண்ணுவோம் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஏர் ஃப்ரையர். ஸோ ரொம்ப இடம் பிடிக்கல, ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோ பெருசு தான் இந்த ஏர் ஃப்ரையர். ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி சமைக்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்? கோமலா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொந்தமாக வந்து ஏற்கனவே வந்து கேக் கடை வச்சுருக்காங்க ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ சில காரணங்களால் அவங்களால வைக்க முடியல. கேக் வந்து இவங்க சொந்தமாக படிச்சுட்டு வந்தாங்களா, ஸோ சொந்தமாக செய்வாங்க. வேலைக்கு ஆள் போட்டு கேக் கடை திறக்கலை. ஸோ அவங்க சொந்த அபிலிட்டியில் தான் திறந்திருக்காங்க. அந்த கேக் கடை வந்து நல்லா ஸ்பெஷலாக ஓடிட்டு இருந்திருக்கு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால சாத்திட்டாங்களாம் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ வந்துட்டு லாக்டவுன் வந்துட்டு வேலை இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஸோ மறுபடியும் கேக் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டிலேயே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நான் அப்புறம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயங்களை கருத்துக்கள் கொண்டு வந்தாங்க. எனக்கு 10 வருஷம் கேக் செய்யறதுல வந்துட்டு அவங்களுக்கு அனுபவம். அதுவும் இல்லாமல் நிறைய ரெசிபிஸ் வாங்கி படித்து சொந்தமாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பெர்லிங்கில் இருக்காங்க. இப்போது பெர்லிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய வகையாக கேக் செய்கிறாங்க. அந்த கேக் என்ன அப்படின்றது நீங்களே பாருங்கள். அழகாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? ஸோ நிறைய வகைகள் கேக் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க செய்கிற கேக் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக ஸ்பெஷலாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு 2 பிரச்சனையை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கன்லாம் ஊற போட்டு வந்துடலாமா? ஏன்னா நம்மளோட சிக்கன் வந்துட்டு 1 or 2 hours வந்துட்டு சோக் ஆகி ஊறணும். ஸோ அதனால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம பேக் பண்ணும்போது. ஸோ எப்படி ஊற வைக்கிறது சொல்லிட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டு அவங்க ஏன் மனசு உடைஞ்சு போனாங்க அப்படின்றத சொல்கிறேன்.
ஓகே, நாம் இப்போ வந்து சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணுவோம். சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தயிர், நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்து வச்சிங்களோ அந்த அளவுக்கு தயிர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெள்ளை மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுருந்தேன், அது போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும், ஒரு 1/4 கப் அளவு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் தேன் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கிங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் மசாலா, அதாவது கிராம்பு, பூவு, கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் கருப்பு மிளகு இதெல்லாம் வறுத்து தூள் பண்ணி அரைச்சி அதில் போட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட கரம் மசாலா தான் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். இது 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், ஊறட்டும். ஓகே, உங்களுடைய சிக்கன் வந்து சோக் பண்ணியாச்சு, அது மேரினேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ 1 or 2 hours கழிச்சு தான் நம்ம அதை பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுறது 20 minutes தான். ஸோ அது எதுவும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க ஏன் மனசு உடஞ்சி போனாங்க தெரியுங்களா? அவங்க வந்துட்டு இந்த கேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறாங்க இல்லையா, ஜேபி ஏரியாவில் அவங்களுக்கெல்லாம் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறவங்களுக்கு. ஆனால் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறவங்க தமிழர்களா மலாய்க்காரங்களான்னு தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், மலாய்க்காரங்களாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹலால் கேட்குறாங்க. ஹலாலா மலாய்க்காரங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு, எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேறு இல்லை, நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது, அவங்க தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் என்ன தெரியுங்களா? நாம் தான் உதவி பண்ணணும். நீங்கள் யாராவது ஜொஹோ ஏரியாவில் இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இல்லை பெர்லிங் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கேக் வேணும்னு சொன்னால் மற்றவங்ககிட்ட வாங்குறதுக்கு இவங்ககிட்டையும் வாங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்ககிட்டையும் வாங்குங்க, இவங்க ஒரு வீட்டிலே செஞ்சு செய்கிறனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மங்களுக்கு உதவி செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறா? நமக்கு சிக்கன் வந்து மேரினேட் ஆகிட்டுருக்கு இல்லையா, இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ரப் பண்ணுறதுக்கு ஒரு சாஸஸ் பண்ண போகிறோம். அந்த சாஸஸ் தான் ஆயிஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டி சோயா சாஸ் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் ஸ்வீட் சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, திக் சோயா சாஸ் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கிங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை சீனி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஆலிவ் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் குறைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வேறு சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப் பண்ண, அதாவது பொடிசாக நறுக்குன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இது 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஊசி மிளகா 2 ஊசி மிளகா, அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தான் வந்துட்டு அந்த சிக்கன் மேலே வந்து ரப் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்துட்டு இது ரொம்ப முக்கியமாக வாசனைக்காக சிராய் இருக்கு இல்லையா, சிராய்ங்க வட்டமாக நம்ம ஹீரேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம பேக் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம சிக்கனை பேக் பண்ண போகிறோம். சிக்கனை வந்துட்டு அந்த ட்ரே, அதாவது ஏர் ஃப்ரையருக்குள்ள உள்ள ட்ரேயில் அடுக்குங்க. ரொம்ப சிக்கனை வந்துட்டு நிறைய அடுக்கக்கூடாது. அந்த ஒரு லேயருக்கு எவ்வளோ நமக்கு தேவையாக இருக்கோ, இடம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அந்த சிக்கனை உள்ளுக்கு ஃபிட் பண்ணி அடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக அடுக்கிக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிராய் வந்து சும்மா கீறி வச்சுருக்கேன். நம்ம அது மேலே வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் செஞ்சு வச்சோம் இல்லையா, இந்த சாஸை எடுத்து அந்த சிக்கன் மேலே தடவுவோம். எல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவின பிறகு நம்ம இதை எடுத்து அவனில், அதாவது ஏர் ஃப்ரையில் வைக்குவோம். 10 நிமிஷம் தான் வைப்போம். இன்னொரு 10 நிமிஷம் வெளியே எடுத்துகிட்டு திருப்புவோம். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் மேலால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த சிராய் வெட்டணும், அப்புறம் பூண்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே அங்கங்கே அப்படி படுற மாதிரியும் இருக்கணும். நான் தனிப்பட்டும் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். ஸோ பூண்டு வந்து ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி பழம் வச்சுருக்கேன். நான் அதுவும் ஜூஸியாக வச்சுட்டா சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி 2 வந்து போட்டிருக்கேன். இருக்கிறனால போட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நாம் அதை எடுத்து அப்படியே ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம்.
ஹேர் ஃப்ரையரில் உள்ளே வச்சுட்டோன்னே மேலே வந்து மெனு இருக்குது. மெனு தட்டிட்டு சிக்கன் வந்து படம் தெரியும். அந்த படத்தை நம்ம கரெக்டாக தட்டிட்டு 180 டிகிரிஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி வச்சுட்டு மறுபடியும் வைப்போம். ஸோ செட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்துட்டு உள்ளே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கோமலா ஹரிகிருஷ்ணனுக்கு வருவோம். அவங்களோட கேக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அவங்க ஏற்கனவே வந்துட்டு சொந்தமாக கடை வச்சுருக்காங்க இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கேக்கோட தரம் வந்துட்டு மற்றவங்க சீனவங்களோ இல்லை வேறு கடை வச்சுருக்கிறவங்களோடைய தரமும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட ஸ்பெஷலிட்டியே வந்துட்டு சீனவங்க, அதாவது கடை நார்மல் கேக் கடையில் வந்துட்டு கேக் இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா அதை 2 கட் பண்ணிவிட்டு 2 கேக்காக பிரிச்சுருவாங்களாம். 2 கேக்காக பிரிச்சுருவாங்களாம். ஆனால் இவங்க அப்படி இல்லையா. இவங்க வந்து ஒரே கேக்காக லெஸ் க்ரீம், கொஞ்சமாக க்ரீம் போடுவாங்களாம், திக்காக இருக்குமா கேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக கடையில் வாங்கும்போது கேக் வந்து சின்னதாக இருக்கும், க்ரீம் வந்து திக்காக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் க்ரீம் பண்ணுவேன். ஏன்னா சாப்பிடும் போது அவங்க கேக்கை வந்து ருசிக்கணும், க்ரீமை மட்டும் ருசிக்கக்கூடாது. சில பேருக்கு க்ரீமை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. 1 கிலோ கேக் வாங்கினா அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் கன்சிடர் 25 85 ரிங்கிட் வரைக்கும் வாங்குறாங்க. 1/2 kg இருந்துச்சுன்னா 60 to 68 வரைக்கும் வாங்குறாங்க. அப்படி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும், அது வந்து நல்லா ஆறணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் கேக் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 days முன்னாடி சொல்லணும். அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ நாளுக்குள்ளே இதனால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் கேனாட் டேக் இட். ஏன்னா இது வந்து கடையில் அவங்க செஞ்சு வைக்கல, அவங்க வந்து நீங்கள் சொன்ன பிறகு தான் ஸ்பெஷலாக உங்களுக்காக செய்ய போகிறாங்க. அவங்க எல்லா விதமான கேக்ஸும் வச்சுருக்காங்க. கப் கேக்லேருந்து நார்மல் என்னென்ன கேக்ஸ் வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது இப்போ மாடர்னாக வந்துட்டு நிறைய பேருக்கு சாக்லேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரியோ பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி கேக்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாகவே செய்கிறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து சிக்கனை வந்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சோசஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் இஞ்சி, ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணின பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு, என்கிட்ட வந்து ஆரஞ்சு பழம் இருந்துச்சு, நான் ஆரஞ்சு பழம் மேலே வச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்து மறுபடியும் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். கோமலா ஹரிகிருஷ்ணனோட அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஷி டெஸ்பரேட்லி அவங்களோட பிஸ்னஸை வந்து பெருசாக்கணும், ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மேபி வேறு யாருக்காவது தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கிடைக்கட்டும். அப்படி இல்லைன்னா இதோட ஃபோன் நம்பர் எடுத்தாவது அவங்களுக்கு கொடுங்க, இந்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கோமலா ஹரிகிருஷ்ணன் சொல்லிவிட்டு. ஓகே, கண்டிப்பாக தரமான கேக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. நம்மவர்களுக்கு நாம் உதவி செய்யலைன்னா வேறு யார் செய்ய போகிறா? இன்னொரு விஷயம் மாயா சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன்னா என்ன மாயா, எங்கே மாயா எழுதியிருக்கீங்க, கான்டாக்ட் நம்பரை காணும் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கிட்டால் காட்டுறேன். நீங்கள் யார் வீடியோ பார்த்தாலும் சரி தான், அவங்க வந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லைன்னா வந்து அவங்க செய்கிற சமையலோட குறிப்புகள் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, அவங்கள எப்படி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியல. ஸோ மாயா அவங்கள்ட்ட காட்டுறேன். இது வந்து என்னுடைய சேனலு. ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ஏரோ தட்டுனீங்கன்னா கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். எப்படி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து இது யாரை பற்றி பேசுகிறேன், ட்விங்கிள் என்டர்பிரைஸ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பேன். இங்கேருந்து நீங்கள் இந்த லிங்கை தட்டுனா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். இங்கே இருக்கிற ஏரோவை நீங்கள் தட்டுனா இந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுதோ அது இங்கே சில விஷயங்கள்லாம் இங்கே எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன், எங்கேன்னு தேடாதீங்க இனிமேல். நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். 20 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் அழகான பேக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. மேலே கோல்டன் கலரில் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட்டில் அதை வந்துட்டு மேரினேட் பண்ண வச்சிடலாம். ஓவர் நைட்டில் மேரினேட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு 2 hours தான் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணினேன். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாயாவோட இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2021 மாயா வித்தியாசமாக நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறேன். ஸோ மாயாவோட இந்த பயணம் ஸ்டார்ட் வித் ஏர் ஃப்ரையர்.
சூப்பராக இருக்குது. சிக்கன் விங்ஸ் சாப்பிடுவோம்ல, கடைக்கு போனால் சைனீஸ் வந்து சிக்கன் விங்ஸை ஃப்ரை பண்ணுவாங்க, நாட் ஃப்ரை, பேக் பண்ணுவாங்க, இல்லை நெருப்பில் வாட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, செய்ய மறந்துடாதீங்க.